ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rjjamunakitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்லி மட்டன் தான் செய்ய போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யறதுக்கு மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நான் போனோடு தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போன்லெஸ் கூட நீங்கள் செய்யலாம். இப்போது நம்ம இதுக்கு மசாலா போட்டுக்கலாங்க. சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். வினிகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முட்டை ஒரு முட்டையை அதை உடச்சி சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசாலா பசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதை அப்படியே பசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மசாலா நான் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா போட்டுட்டேன். இது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாங்க. மட்டன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். பண்ணால் போதும், ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. கிறிஸ்பியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த ஜூசினஸ் இருக்கணும். அதனால நீங்கள் ஆஃப் குக்லேயே எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனை வேறு வேக வச்சுருக்கோம். ஸோ ஆஃப் குக் கரெக்டாக இருக்கும். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக பொரிச்செடுத்து பாருங்கள். திருப்பி ஒரு பேன் வச்சுக்கோங்க. கறி பொரிச்ச எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். பூண்டை விட இஞ்சி கம்மியாக இருக்கணும். இது எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இதில் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் இதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. ஒரு பாதி குக் ஆனாலே போதும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. ரொம்ப வதங்குச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பர் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஹையில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும் நமக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரிஞ்சிடவும் கூடாது, கரெக்டாக இருக்கணும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக. இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா கூட நல்லா இந்த மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சில்லி மட்டன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்திங்க அப்படின்னா கிரேவியாக நமக்கு கிடைக்கும். எனக்கு இதுவே போதும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி சிக்கன் சூப்பராக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.